உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. முதலில் மேசம். ராசிக்கு 2க்குரிய சுக்கிரனும் ராசிக்கு 12க்குரிய குருவும் பரிவர்த்தனையில் இருப்பது குடும்பத்தில் அற்புதமான விஷயங்களை நடத்தி தரும். 11ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோக நேரம். 3 லாபஸ்தானத்தில் அமரும் போது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நடந்துவிடும். 5க்குரிய சூரியனும் 11ஆம் இடத்துக்குரிய சனியும் லாபஸ்தானத்தில் இணைவது நல்லதோர் முன்னேற்றத்தை குறிப்பதாகும். ராசிநாதன் செவ்வாய் வக்கரகதியில் இருப்பதால் 12இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டு. உடல் நலனில் கவனம் வேண்டும். சகோதரர்களோடு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. பரிகாரம்: கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யுங்கள். அடுத்தது ரிஷபம். சுகாதிபதி சூரியனும் கர்மாதிபதி சனியும் தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் தொழில் வெற்றி உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அவரோடு ராகுவும் பலம் பொருந்திய நிலையில் இருப்பது சிறிய முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் உத்தியோக உயர்வையும் தரும் அம்சங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். குரு சுக்கிர பரிவர்த்தனையால் நினைத்த காரியம் நடக்கும், வருமானம் உயரும். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. திடீர் முடிவுகளால் பாதிப்பு உண்டாகும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்தலும் அனுசரணையும் அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். அடுத்தது மிதுனம். பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். விரையாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள். ராசிநாதனும் சுகாதிபதியும் ஆகிய புதன் பாகியஸ்தானத்தில் வலிமை பெற்றிருப்பதால் தொழில் விஸ்தரிப்பு சாதகமாக அமையும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புண்டு. லாபாதிபதி செவ்வாய் ராசியில் வக்கரம். தொழில் முயற்சிகள் பலிக்கும் என்றாலும் அவசரம் கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் அணுக வேண்டும். சுபவிரயங்கள் உண்டு. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் உரசல்கள் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். தந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் 25/2/2025 மதியம் 12:44 மணி முதல் 27/2/2025 காலை 4:25 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். உங்களது சங்கடங்கள் தீரும். அடுத்தது கடகம். லாபாதிபதி சுக்கிரனும் பாக்யாதிபதி குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகச்சிறந்த பாக்கியத்தை தரும். அஷ்டமச்சனியில் கஷ்டப்படும் கடகராசி நேயர்களுக்கு இந்த அமைப்பு மிகச்சிறந்த ஆறுதலையும் சாதனைகளை செய்யும் ஆற்றலையும் தரும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். பாகிஸ்தானத்தில் சுக்கிரன், அதுவும் உச்சம். அவரோடு ராகு, 8இல் புதனும் நல்ல நிலையில் இருப்பதால் நினைத்த காரியங்கள் நடக்கும். தொழிலில் புதிய வழிகள் பிறக்கும். அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். இதுவரை வராமல் இருந்த ஆர்டர்கள் இவ்வாரம் கிடைக்கும். புத்திசாலித்தனத்தோடு சில காரியங்களை செய்து நன்மை பெறுவீர்கள். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு யோக பலன்கள் நடைபெறும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பளம் முதலியவை கிடைக்கும். குடும்பாதிபதி சூரியன் அஷ்டமாதிபதியோடு இணைந்திருப்பது சரியான அமைப்பல்ல. சற்று விழிப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இல்லாது போனால் சில சங்கடங்களில் மாட்டிக்கொள்வீர்கள். 12இல் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளை கவனமாக கையாள வேண்டும். மேலதிகாரிகளின் கோபதாபங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 27/2/2025 காலை 4:26 மணி முதல் 1/3/2025 காலை 5:46 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பாதிபதி சூரியன் அஷ்டமாதிபதியோடு இணைந்திருப்பது சரியான அமைப்பல்ல. பரிகாரம்:
திங்கட்கிழமை அம்பாள் சன்னதிக்கு சென்று விளக்கு போடுங்கள், உங்களது தீமைகள் குறையும். அடுத்தது சிம்மம். சகாய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அஷ்டமாதிபதி குருவும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். 10க்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது உங்கள் ஆற்றலை அதிகரிக்க செய்யும், கலை உணர்வை வளர்க்கும். லாபஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் சகோதர உறவுகளின் பாசத்தை பெற்றுத்தரும், கருத்து வேற்றுமை மறையும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓரளவு லாபத்தை தரும், அதில் உள்ள சங்கடங்கள் குறையும். ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்தில் சனியோடு இணைந்திருக்கின்றார். நண்பர்களால் சில இடர்பாடுகள் உண்டு. தந்தை வழி உறவுகள் கருத்து வேறுபாடுகளால் மனக்கசப்பு ஏற்படலாம். குடும்பத்தில் சில தவிர்க்க முடியாத பிரச்சனையை எதிர்கொள்ள நேரலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து தடுமாற்றங்கள் நிகழலாம். நினைத்த காரியம் கடைசி நேரத்தில் முடியாமல் ஏமாற்றத்தை தரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சந்திராஷ்டமம் 1/3/2025 காலை 5:47 மணி முதல் 3/3/2025 காலை 6:28 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுங்கள். அடுத்தது கன்னி. ராசிக்கு 2/9க்குரியவர் சுக்கிரன். ராசிக்கு 4/7க்குரியவர் குரு. இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நல்ல பலன்கள் நிகழும். வீட்டில் வசதி வாய்ப்பு கூடும். பகைவர்கள் பலம் குறையும். தசாபுக்திகள் நன்றாக இருப்பவர்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் வணிகத்தில் லாபமும் முன்னேற்றமும் உண்டு. 7இல் சுக்கிரன் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். கருத்து வேற்றுமை மறையும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் கலைஞர்களுக்கு அனுகூலமான காலம். சூரியன் சனி இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கும் சூரியன் 6ஆம் இடத்தில் சனியோடு இணைந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். தொழில் சிறப்பாக நடந்தாலும் போட்டிகளும் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும். பரிகாரம்: புதன்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார். துன்பங்களை துடைத்து எறியும் நேரம் இது. கஷ்டங்களை மீறிய புதிய ஆற்றல் பிறக்கும். 6ஆம் இடத்தில் ராகு யோக நிலையில் இருப்பதும் சாதகமான விஷயங்கள். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோக நேரம் இது. பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புண்டு. பிள்ளைகளை நினைத்து செய்த முயற்சிகள் பலனளிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 12இல் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோயில் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகளை தருவார். சூரியன் புதன் மற்றும் சனி இணைந்து 5ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு விதத்தில் மனம் சஞ்சலம் ஏற்படலாம். தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பழிச்சொல் ஏற்பட வாய்ப்புண்டு. பரிகாரம்: மாலையில் சிவன் கோயில் சென்று வழிபடுங்கள். அடுத்தது விருச்சிகம். சப்தமாதிபதி சுக்கிரன் பலம் பெற்றிருப்பது ஒரு சுகமான அமைப்பு. அதைவிட முக்கியம் 2/5க்குரிய குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் அந்த குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதோர் மாற்றத்தை கொடுக்கும். இப்பொழுது எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு. 11இல் உள்ள கேது உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பார். எப்பொழுதோ மறந்து போன கசப்பான விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நினைவுக்கு வந்து மன சங்கடத்தை தரும். 5இல் ராகு இருப்பதால் தேவையில்லாத கற்பனை எண்ணங்கள் உருவாகும். 4ஆம் இடத்தில் சனி சூரியன் இணைந்திருப்பதால் தந்தை மகன் வழி உறவுகளில் கவனம் தேவை. தேவையற்ற எந்த பிரச்சனைகளிலும் நீங்களாக தலையிட வேண்டாம். பரிகாரம்: அஷ்டம செவ்வாய்க்கு முருகனையும் சனி பகவானின் தோஷங்கள் குறைய ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் பலம் குறைந்திருந்தார். இப்பொழுது சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் அவருடைய பலம் கூடியிருக்கின்றது. அதனால் நினைத்த காரியங்களில் முடிக்க முடியாதபடி இருந்த தடைகள் விலகும். காரிய சித்தியாகும். லாபாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல அமைப்பு. வீடு மனை யோகம் உண்டு. 10இல் கேது இருப்பதால் வேலை உத்தியோகம் வணிகம் மேன்மையாகவே இருக்கும். பெரியவர்கள் ஆசி உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் இருப்பதாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும். சுக்கிர குரு பரிவர்த்தனை ஒரு விதத்தில் நன்மையை செய்தாலும் இரண்டும் பகை கிரகங்கள் என்பதால் அந்த நன்மை இடர்பாடுகளோடு தான் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு சுகங்களை குறைக்கும்.
அல்லது உடல் நிலையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி சங்கடப்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளில் சிறிய தடைகள் உண்டு. எதிலும் அவசரப்பட வேண்டாம். மனதில் கற்பனையான அச்சம் இருந்து கொண்டிருக்கும். பரிகாரம்: ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். உங்கள் பாதகங்களை நீக்கி சாதகம் செய்வார். அடுத்தது மகரம். மகர ராசிக்கு 3-12க்குரியவர் குரு, 5-10க்குரியவர் சுக்கிரன். இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். குழப்பமில்லாத சிந்தனையும் வெற்றியை நோக்கிய செயலும் இருக்கும். குறுக்கீடுகள் அகலும். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது பரம சௌக்கியத்தை தரும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பு நிலவும். பலரும் பாராட்டும் விதத்தில் காரியங்களை செய்வீர்கள். 7.5 நாட்டு சனி இருப்பதால் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதோடு அஷ்டமாதிபதி சூரியன் ராசிக்கு 2இல் இருப்பதும் சனியோடு இணைந்திருப்பதும் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கும் அமைப்பை குறிப்பிடுவதால் எல்லா விஷயத்திலுமே கவனம் தேவை. அவசரப்பட வேண்டாம். உடல்நிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். 24/2/2025 முதல் 26/2/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது கும்பம். சுகாதிபதி சுக்கிரன் 2இல் உச்சம் பெற்றிருக்க 2க்குரிய குரு சுகஸ்தானத்தில் இருப்பது சிறந்த அமைப்பு. புதிய வெற்றிகள் கிடைக்கும் காலம் இது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த நோக்கம் நிறைவேறும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நிதி பற்றாக்குறை இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ராசியில் புதன் வருவதால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். தந்தை வழி உறவு சிக்கல்கள் ஏற்படலாம். திடீர் முடிவுகளால் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள் தலையெடுக்கும். அஜீரணம் போன்ற நோய்களால் சிரமப்பட வாய்ப்புண்டு. உணவுக் கட்டுப்பாடு அவசியம். பேசும் வார்த்தையையும் சாப்பிடும் உணவையும் கவனத்தோடு கையாளுங்கள். 26/2/2025 முதல் 28/2/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளைகளில் காரமான உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வையுங்கள். அடுத்தது மீனம். 8க்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். அஷ்டம ராசிக்குரியவன் அஷ்டம ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருப்பதால் சரி எதிர்பாராத நற்பலன்கள் நிகழும் வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதி சூரியன் ராசிக்கு 12இல் மறைவதும் எதிர்பாராத நன்மைகளை செய்யும் அமைப்புதான். மீன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்காது. ஆனால் நடக்காது என்று நினைத்த சில விஷயங்கள் இவ்வாரம் எதிர்பாராமல் நடந்துவிட வாய்ப்புண்டு. ராசிநாதனின் ஸ்தான பலத்தை விடுங்கள். அவர் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறது. ராசிக்கு 7இல் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற புதன் கிரகம் ராசிக்கு 12இல் வருவது யோக அமைப்பு. வேலை மாற்றங்களால் ஆதாயம் பெற அமைப்பு. எக்காரணத்தை முன்னிட்டு மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உடன் பிறந்த சகோதரர்களோடு பகைமை பாராட்ட வேண்டாம். தந்தைக்கும் பிள்ளைக்கும் உறவு சிக்கல்கள் வரும். வார்த்தைகளை அளவோடு அளந்து பேச வேண்டிய நேரம் இது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும். காரணம், ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றார்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதுவும் கெட்டுவிடாது. 28/2/2025 முதல் 3/3/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை விளக்கேற்றி விநாயகர் அகவல் படியுங்கள். அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றுங்கள். உங்களது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.